இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ணா போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. இவர் வரும்போது ஸ்வீட் தானே தின்றது. என்ன எல்லாத்தையும் திங்கிற ஒரே டைம்? என்னடா இவ்வளவு ஸ்வீட் சாப்பிடுற? சக்கரை நோய் வந்துட போகுது. சக்கரையா எனக்கா? கரெக்டாக காஸ்டியூம் சேர்ந்துட்டாராங்க. அங்க பத்திய பாட்டு சேர்ந்துருப்பாரு. வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை ரீல்ஸ்லாம் பண்ணலாமா? ஜீசஸோடையா? ஜீசஸே காண்டாயிருவார். முன்னாடி எல்லாம் ஃபாதர்ஸ் வந்துட்டு ஜெபம் பண்ணுவாங்க, அறிவுரைகள் சொல்லுவாங்க, போதனைகள் பண்ணுவாங்க, பாவ மன்னிப்பு கொடுப்பாங்க. நீங்க எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும் ஃபாதர். ஆனா இப்போ என்னன்னா ட்ரெண்டிங் ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் மாறிட்டு வராங்க. ஓஹோ, விட்டா மோனிகா சாங் கூட ரீல்ஸ் பண்ணுவாங்க போல. இது எதுக்காக சொல்றேன்னா அடுத்து ஒண்ணு வருது, அதை பாருங்க. இவங்களோ யாரு? ரெண்டு பேர் தான் மேடம். ரெண்டு பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட ரெண்டு பேர் தான் மேடம். ரெண்டு பேரோட வாழ முடியாது. சரி, ரெண்டு பேர் தான். சட்டம் அனுமதிக்காது. என்ன டயலாக்னு தெரியுமா தெரியாதா? உண்மையாவே ஃபாதர்ஸாடா? யாரா இவர்கள்? எங்க யாரா இவர்கள்? உண்மையாவே ஃபாதரா? இப்ப இருக்காங்க இந்த மாதிரி. இது தெரியல மேடம், புதுசா ஒரு செக்ஷன் எடுத்துருக்காங்க. முன்னாடி பண்றத கூட விட்டுறலாம் போல, ஏதோ ட்ரெண்டிங் ரீல்ஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆனா இது என்ன மாதிரி ஒரு எபிசோட்? ஆமா, ரெண்டு பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட ரெண்டு பேர் தான் மேடம். காக்காரா இல்லையானு தெரியல. அததான் சொல்றேன். வாய்ஸ் கேக்குது. சொல்லலாம் உண்மையில வர கள்ளத்தூர் பிள்ளையாக கர்த்தர் கூட கனெக்ட் பண்றாரு. டேய் மனசு நொந்து சொல்றடா. இதெல்லாம் கேஸ் போட மாட்டீங்களா நீங்க? சொன்ன மன்னிக்க மாட்டாரா? மதிவதனி 8 வருடங்கள் தொண்டையில கட்டி, 2 வருடம் இடது பக்கம் மார்புல கட்டி. இயேசுவின் நாமத்திலே நீ கரைந்து போகிறாய், மறைந்து போகிறாய். நீ இந்த நிமிஷத்தோட இல்லாமல் போகிறாய். நவிச்சு பாருங்க. இப்ப ஒரு செக் பண்ணுங்க, கட்டியை செக் பண்ணி பாப்போமா? கட்டியை பார்த்துட்டு கை தட்டுவோமா? 2 கட்டியும் போயிட்டு. Oh my God, God, what a scene! My God, what a... 2 கட்டி கழுத்துல இருந்ததும் போயிட்டு. ஓ, கழுத்துல இருந்து மறைச்சு. நீ இருக்கியா? அதிசயம்தான். இயேசுவே அதிசயம்தான். எல்லாமே இல்ல, அவங்க கழுத்தை அப்படி பண்ணாலே கட்டி மாதிரி வரும் போல. லாங்குவேஜ் புரியுதா? நார்மலா அதுக்கப்புறம் கழுத்தை இது பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த Dress போட்டுட்டு ஏமாத்துறவன மன்னிக்கவே கூடாது. அப்படினா எப்பயும் ஒரு முடிவெடுங்க. தனராஜ் வந்தாரம்ல இருந்து வரால் முள்ளந்தண்டு முழுவதும் வெளியாம 1 வருஷமா. திரும்புங்கடா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த முள்ளந்தண்டிலே இருக்கிற வழி லீவ். பாருங்க, இப்ப இருக்காங்க. ஒரு எக்ஸ்ரே எடுக்கல, ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கல, ஒரு எம்ஆர் எடுக்கல, எந்த ஒரு டெஸ்டும் இல்ல, எதுவுமே இல்ல, ஒரு தைலம் கூட தடவல. ஆனா சிம்பிளா முடிச்சிட்டாரு. குட்டி போட்டு மரியாதை செலுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரோட்டோரமா இருப்பான்ல தைலம் தேய்க்கிறவங்க கூட நம்பலாம்டா. கஷ்டப்பட்டு எக்ஸாம்லாம் எழுதி டாக்டருக்கு படிச்சு எதுக்கு ஹாஸ்பிடல்ல ஆயிட்டு 2 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிராரு. எல்லாத்துக்கும் கோக் தானே. இல்ல போ, இப்படி செய்யணும். முள்ளந்தண்டுல ஒரு நரம்புல ரத்தோட்டம் இல்லாதபடியா கால்கள் விரைச்சிருக்காங்க. எவ்வளவு காலம் இது? இல்ல, நீங்க நடிக்கிறீங்க. கமலஹாசன் ஒரு படத்துல காதல காதலாவா செக் பண்ணி பாருங்க. இப்ப உரைப்பு இருக்கான். நீ கேட்க உணர்வு இல்லாம இருந்ததா? இப்ப உணர்வு வந்துட்டான். நடந்து பாருங்க, அப்புறம் விடுங்க, அப்புறம் விடுங்க. சொல்லு. சில்லுன்னு நடக்கும். டேய்
அவரோட இவங்கலாம் பயங்கரமா எனக்கு ஆக்சுவலி புரியல சார். அக்கவுண்ட் செக் பண்ணி பாருங்க. இயேசுவின் நாமத்துல செக் பண்ணி பாருங்க. இப்ப பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 50. உணர்வு வந்துட்டான். ஆ? இப்போ காலுக்கு திமிரு கொஞ்சம் குறைஞ்சா போல இருக்கு. ஒரு போயிட்டு பெறப்பட்ட பேடிஎம் தொகை அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆன உடனே சரியாயிடுச்சு. ஆமா. இதுக்கப்புறம் டாக்டர்ஸ் தேவையில்ல, ஹாஸ்பிட்டல்ஸ் தேவையில்ல. ஆமா. ஃபாதர் நீங்க கண்டிப்பா இந்தியாவுக்கு வரணும். நிறைய மக்கள் நிறைய பிரச்சனைகளோட இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நீங்க தான் சரி பண்ணணும். தப்பு பண்ணிட்டியேம்மா. ஒரே மகனோட நிறுத்திட்டியே. இன்னும் ஒரு மகனை பெற்றிருந்தா 10 வருஷம் பழச்சிருக்கேன் மாமா. 5 வருஷம் நடுக்கம். அடுத்தது ஒரே குத்து வலியா. உம்முடைய தெய்வீக சுகம் இந்த மகள் மேலே இப்பொழுது கடந்து வருவதாக. வந்துட்டாங்க. இந்த சர்வத்தில் கொஞ்சம் காஸ்ட்லி ஆக்டிங் போல. உள்ளதாவியே எனக்கு என்ன விஷயம் புரியலனா அது இவ்வளவு காமெடி வந்து எவ்வளவு சிரிக்காம அழகா சொல்றாரு பாருங்களேன். என்னால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதுங்க. நான் மனுஷன். எனக்கு என்ன ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றாங்க. காலேஜ்ல சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். பாஸ்டர் தொகையில விட்டுருங்க. ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுங்க. ஏன்னா அவங்க ஸ்டாண்ட் அப் காமெடிங்கிற பேர்ல சாவடிக்கிறானுங்க. ஆமா ஆமா. அதுக்கு இத போட்டாது சரிக்கலாம். அடுத்த ஃபாதரை பார்க்க போறோம். I pray in the name of Jesus. యేసు నామములో నోరు తెరబడును గాక. తెరబడును గాక. பொட்டு மருந்து ஊத்துறாரு. வந்து கரகரப்பு வந்து விட்டாரு. கரெக்டா அது. பேச்சு வராதவருக்கு பேச்சே வந்துட்டு எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி ஃபேக் பாஸ்டர்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. இல்ல இதெல்லாம் எப்படி இவங்க தைரியமா வீடியோ எடுத்து போறாங்கன்னு தெரியலடா. ஏண்டா உன் மனசாட்சி கழட்டி முண்டிலடா போட்டீங்க. பண்றது ஃப்ராட் தானோ. அதை எப்படி இவங்க ஓப்பனா வீடியோ நம்புறா இல்ல. அதுக்கு ஒரு கும்பல் போகுது. நம்புற மக்கள் நம்ம ஊர்ல இருக்காங்க. அதனால தான் இன்னும் இவனுக்கு ஏமாத்திட்டு இருக்கானுங்க. டென்ஷன் ஆகாதீங்கன்னா என்னது? ஓ ஓப்பன் ஆகுது. யாரா அவன்? செம காமெடி பீஸா இருக்கான். யாருங்க இவரு? பாக்குறதுக்கு காமெடி பீஸா இருக்கு. லேட்டஸ்ட் ஸ்டைலுங்க. இவருக்கு இதான் வேலை. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுவாரு. வீடியோ இதான் பண்ணுவாரு போல இருக்கு. என்ன சொல்ல வராது? அது எடுக்க கூடாதான். எடுக்க கூடாதுன்னு சொல்ல இல்ல மூஞ்சி கேவலமா மூடுன்னு புரியல உண்மையிலே. நிம்மதியா எனக்கு அந்த மாதிரி புரியுதா ஆகுது. அவர் மூஞ்சி மாறுறத வச்சு நான் அப்படி சொல்றேன். பானிபூரி சாப்பிட விட மாட்டான். ஒண்ணுத்த கூட நிம்மதியா சாப்பிட விட மாட்டான். லிட்டரலி எனக்கு அவரை பார்க்கும்போது ஜோக்கர் மாதிரி இருந்துச்சுங்க சார். அவர்தான் மறைக்கிறாரா பிரேக் எடுக்குது. சூப்பர். ப்ரொடியூசர் தான் அழகு. ஐயோ நீயே போட்டுக்கடா. தெரியலடா இவங்கள. நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு இல்ல தோணுது. அப்படி இருக்கிறவங்க இவங்களும் அப்படி இருக்கணும். உட்காருங்க தம்பி. நீங்க உட்காருங்க. நான் உட்காருங்க. மரியாதை எனக்கு உங்க மேல. உட்காருங்க. அவங்க ஹிஜாப் போடுறாங்க. அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதை வந்து நம்ம எதுவுமே சொல்லல. அதுக்குன்னு நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டே நீ. ரொம்ப டூ மச். ஐயோ தம்பி இதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. ரொம்ப முட்டாள்தனம். இல்ல ரொம்ப இதா இருக்கிறாங்க. சாப்பிடுறது கூட முடிஞ்ச முடியாது. இப்படி ஒரு படி கட்டே முட்டாள இந்த உலகத்துல நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. இவனை பொறுத்த வரைக்கும் பெண்கள் எப்படி இருக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி நடந்துக்கணும் இதெல்லாத்தையும் சொல்லுவான். ஆனா இவன் என்ன பண்றான்னு பாருங்க.
இது வந்து காமெடி. இது காமெடி உனக்கு. நீ வந்து சிகரெட் அடிக்கிறது அது காமெடி, நீ தப்பு பண்ணா அது காமெடி, அது வந்து காமெடி ரியாக்ஷன் கொடுத்து காமெடியா எடுத்துப்ப. அதே அவங்க சாப்பிட்டா அதை வந்து நீ சீரியஸா எடுத்துப்ப. நான் அதுவும் அசிங்கமா கேட்க கூடாதுன்னு பாக்குறேன். அப்ப என்னன்னா நீ தப்பு பண்ணலாம், ஏதோ மண்டையில வந்து கலர் அடிக்கலாம், ஜீன்ஸ் போடலாம், டிஷர்ட் போடலாம், ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் பண்ணலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அதே பெண்கள் பண்ணா உனக்கு தப்பா தெரியுது. இது எந்த மாதிரியான ஒரு கேவலமான மைண்ட் செட்னு பாருங்க. ஒரு கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கலாம். யூரின் ஐவாஷா? யூரின் ஐவாஷா? யாரோட யூரின்? வாயில ஊத்தினீங்க. கண்ணு தெரியாம போச்சா? உங்களுக்கு கண்ணு மங்களா இருக்கு, கொஞ்சம் நல்லா தெரியும்னா வச்சுங்க. உங்களுக்கு வந்து காலையில வரும்ல ஒரு யூரின், அப்படியே சுட சுட கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் அடக்கி வச்சு இருக்கிறோமே, அது வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அந்த யூரின் வச்சு நீங்க ஐ வாஷ் பண்ணீங்கன்னா வச்சுங்க, உங்களுக்கு கண்ணு வந்து நல்லா தெரியுமா? அப்பாடா, கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க, கண்ணுக்கு ஏதாவது ஆயிட போகுது. கண்ணுல மூத்த தடி. நம்மளோட கழிவு நீர், அது நம்ம கிட்ட இருந்து அந்த கழிவு நீர் தான் வந்து வெளியேற்றுறோம். அதை வந்து கண்ணுக்குள்ள வைக்கணும், கண்ணுக்குள்ள அடிக்கணுங்கிறாங்க. இந்த மாதிரி மூத்தத்தை வச்சு ஐ வாஷ் பண்ணுங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, குடிங்க, அது மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. என்ன புறப்படாது, அவங்களே யூஸ் பண்ண மாட்டாங்க, வீடியோல பேரை மட்டும் போட்டுருப்பாங்க. அதையும் நம்பிடாதீங்க. நான் கூட ஸ்டார்டிங்ல இது வந்து கோமியம் தான் நினைச்சேன், அப்புறம் தான் தெரியுது அவங்க அது வந்து அது அவங்களோடது அப்படின்ட்டு. இது வந்து என்னன்னா எதிரிகளை அழிக்கிறதுக்கு. இப்ப நமக்கு ஒருத்தவங்க வந்து தொடர்ந்து அவங்கள போய் இதை தட்டிட்டு வாங்க, தட்டிட்டு வந்தோம். ஒரு கார் ஓட்டிகிட்டே போவாங்க, இப்படி ஸ்டேரிங்கை போய் திருப்பி விட்டு ஓடியாது, பைக் ஓட்டிட்டு போவாங்க, சும்மா தலையில தட்டணும்னா ஒரு அதிர்ச்சியோட திரும்பி பார்ப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நிறைய சேட்டைகள் செய்யும். ரொம்ப பயமுறுத்துறீங்க, என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அப்படி எப்படின்னா கார் ஓட்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு திருப்பி விட்டுருமா, என்னென்ன சொல்றாங்க பாருங்க. பாக்கும்போது நமக்கே லைட்டா கொஞ்சம் பயமா இருக்கு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு, கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு, இன்னும் ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் விவரம் தெரியாதவங்க அப்பாவி மக்கள் எல்லாம் பார்த்தா என்னடா பண்ணுவாங்க, உண்மையாவே பயந்து என்னென்னமோ சொல்றாங்க. இவனை பத்தி தெரியலன்னு வச்சுக்கேன், நானே கூட நம்பி இருப்பேன். எல்லாரோட வாழ்க்கையிலயும் பிரச்சனைகள் வரும் போகும், இது ஒரு நார்மலான விஷயம் தான். ஆனா இவங்க என்ன பண்ணுவானுங்க, அதை பிசினஸா மாத்திடுவானுங்க. யாரோ உங்களுக்கு செய்வன் வச்சிருக்காங்க, யாரோ உங்களுக்கு பின்னி புண்ணியம் ஏவல் இது போல வச்சிருக்காங்க, அதை வந்து எடுக்கணும். நாம இங்க பிரச்சனை இருக்கு, அதை எடுத்துட்டா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லிடுவானுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே ஏதோ பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட காசை கொடுத்து இவங்க அதை சால்வ் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று வீட்டுல இவனுங்களே வச்சு அதை எடுப்பானுங்க. அது மாதிரி இவங்களே ஒண்ணு வைப்பானுங்க, அதை இவங்களே எடுப்பானுங்க. அது போயிடுச்சு, இதுக்கப்புறம் வாழ்க்கையில பிரச்சனை சொல்லுவாங்க. உண்மையாவே அந்த பிரச்சனையை கொஞ்ச நாள் விட்டா அதுவே போயிடுதான். ஆனா இவனுங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண மாதிரி மாத்திருவானுங்க. அது சாதாரண பிரச்சனையா தான் இருக்கும், அது ஃப்ரீயா விட்டா அதுவாவே சரியாயிடும். ஆனா அதை நாங்க விட மாட்டோம். அதுக்கப்புறம் இந்த மக்கள் என்ன பண்ணிட்டோம், ஓகேடா இந்த சாமி சொன்னா கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 4-5 பேருக்கு சொல்லுவாங்க, அந்த சாமிகிட்ட போங்க நல்லா பண்ணுவாரு, ரெக்கமெண்டேஷன் கூப்பிடலாம் ஐயா, பாத்தீங்க விடவே மாட்டீங்க. அந்த மாதிரி சொல்லி 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 இவனுக்கு பிசினஸ் டெவலப் ஆயிட்டே இருக்கு. ஆனா இவனுக்கு ஒரு மயிரும் பண்ண மாட்டானுங்க. வர்றதுக்கு முன்னால எனக்கு பீடி சாமின்னு போட்டுருந்தாங்களா, இப்போ நெல்லி சாமின்றாங்கடா, இப்போ 5000-10,000 கொடுக்குறாங்கடா. இதுல என்ன கொடுமைனா, முன்னாடி வாய் வார்த்தையில தான் பேசிட்டு இருப்பானுங்க, அவங்க சொல்றது இவங்க சொல்றது அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஆனா இப்போ வந்துட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டானுங்க, இன்ஸ்டாகிராம்ல வர ஆரம்பிச்சிட்டான்டா. அப்படியா? அதான் நாங்களா மாறிக்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் பார்த்ததே இல்லையே. ஏற்கனவே இந்த ஜாதகனா ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கானுங்க. இதையும் கொண்டு வந்துட்டீங்களா? இதுக்கும் ஆப் கொண்டு வந்துருங்க, இதுல உங்களுடைய பேஜ், அப்ளை பண்ணுங்க, இமெயில் எல்லாம் இருக்குது. அடுத்த வாரம்
வெப்சைட் கூட ஓபன் பண்ண போறான்டா. அதான் நம்ம வேற வீடியோல வேற பேசிட்டு இருக்கோம். இத பார்த்து நமக்கு ஒண்ணு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ தான் செய்வோம். எனக்கு என்ன நீ ரத்தம் கக்கி தான் சாவு. வீடியோக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது சம்பவம் நடந்தா கூட இதனால தான் சொல்றாங்க. நீ பேசுனீல அதனால தான் உனக்கு ஆச்சு. ஓ ஆமா ஆமா. ஓ டிவி ஷோவா ஆரம்பிச்சிட்டீங்களா? சிரிப்பு வருது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஒரு ரியாலிட்டி ஷோல வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு இது பண்றாங்க? என்ன சொல்றது? பாட்டு பாடி பாக்குற மக்களுக்கு அது எப்படி தோணும்? உங்களோட டிஆர்பிக்காக நீங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. Take it from me. Next show இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வச்சுக்கோங்க, டிஆர்பி நல்லா வந்துகிட்டு இருக்கு, ஒரு செட்டை போட்டு தீ மிதிப்போம் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க போல. பண்ணிடுவாங்க, வாய்ப்பு இருக்கு. சீரியல்லே கொண்டு வராங்க. இதெல்லாம் ஓகே உங்க பக்தி எல்லாம் ஓகே தான், ஆனா இது வந்துட்டு ரொம்ப ஓவரா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது மூட நம்பிக்கை இன்னும் அதிகமாக்குற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. இதை வந்து நீங்க தவிர்த்திருக்கலாம். ரயில் தண்டவாளங்களுக்கு ரயில் விபத்துகள் இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் இருக்க தண்டவாளங்களுக்கு திருமணம் செய்து வைத்துள்ள மணமகனாகவும் மணமகளாகவும் ஒரு பெட்டிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. மாலை மாற்றி தேங்காய் உடைத்த பிரசாதங்களை வழங்கி திருமணத்தை நடத்தியுள்ளனர். அமைதியும் பாதுகாப்பையும் தரும் என்று உயிர் இருக்கிற ஜீவனுக்கு தான் பண்ணாங்கன்னு பார்த்தா உயிரே இல்லாத பொருளுக்குலாம் பண்ணியிருப்பாங்க. மக்களின் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி பண்ற வேலையை ஒழுங்கா பாருங்கடா. உங்க வேலையை பார்த்தாலே போதும், எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்காது. தண்டவாளங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறானுங்களாம். ஏன்டா இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறேன்? அதை விட்டுட்டு நான் பூஜை பண்றேன் கல்யாணம் பண்றேன்னு பண்ணி முடிச்சுட்டு போய் தூங்கிடாதீங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா எக்ஸ் காலா மாதிரி வரான்? இது எந்த ஒரு நாட்டா? வாயெல்லாம் ஒரு பக்கம் போடி. அதான் பயங்கரமா ஆக்ஷனோட வந்திருக்காரு. நடிச்சா எவ்வளவு காசு காசுக்காக நடிக்கிறாங்க. கேமரா கொண்டு போங்க. வாய் சரியாயிட்டா? என்னாச்சு? சரியாயிடுச்சா? கால்லாம் இழுத்துக்கிட்டு இருந்துச்சா? வாய் நல்லா ஆயிடுச்சா? அதான் அந்த கமல் பண்ணுவாரு தெரியுமா ஒரு படத்துல, அதே மாதிரிதான் கை கால்லாம் இழுத்துட்டு வருவாரு. பார்த்தா அதுக்கப்புறம் சரியாயிருல. ஓடுறாருப்பா. பேண்ட ஒழுங்கா போடுறாரு. லூஸ் பேண்டா இப்ப எப்படி போயிட்டு இருக்கான் பாருங்க. எங்கடா இவனை புடிச்சீங்க? பார்த்தாலே ரொம்ப பாவப்படும் போல இருக்கு. அந்த ஃபேஸ் ரியாக்ஷனா இல்ல எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே இருக்கவங்களே நம்மளுக்கு அவங்களுக்கே நம்பிக்கை வந்துரும். நம்ம சரியாயிருவோமோன்னு அவங்களா வந்துருவாங்க. அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். இப்போ 2025 வந்தும் இன்னும் திறந்தல. அது டெவலப் தான் பண்றாங்க தவிர அது ஒண்ணுமே முடியாது போல இருக்கு. சூனியம் பண்றதுக்குலாம் ஆப் இன்ஸ்டால்லாம் போடுறாங்களா? நான் பார்த்ததே இல்ல. ஆனா அந்த ஜாதகம் பார்க்கிறதுக்குலாம் அது தெரியும். அதுதான் சும்மா ஆட போட்டுக்கிட்டே கிடக்குறாங்களே எல்லாரும். இதெல்லாம் எவ்வளவு கொடுப்பாங்க இதுக்கெல்லாம் நடிக்கிறதுக்குன்னு தெரியல. பாவமா இருக்கவங்க எல்லாம். இவங்க என்ன அவ்வளவுலாம் மாட்டாங்க, ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அதாவது இதையே நம்பி உண்மையிலே ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாம் நம்பிடுவாங்க. நம்பி அவங்க 10,000 ரூபாய் 15,000 கொடுத்து ஏமாந்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாவது மெடிக்கல்ல ஏதாவது பண்ணா கூட ஏதாவது வாய்ப்பு இருக்கு. இன்னும் இதை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயினுக்கு அந்த தண்டவாளத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, யூரின்ல ஃபேஸ் வாஷ், அந்த கண்ணு இது பண்றது. இல்ல அது அதான் சொல்றல, அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. அது ஒரிஜினலா கூட இருக்காது. நம்மளுக்கு தெரியுமா அது யூரினா இல்லையான்னு? அது சொன்னா இது யூரின் அப்படின்னு போட்டா யூரின் ஆயிருமா? இந்த மாதிரிதான் சில பேர் உண்மையிலேயே ஃபாலோ பண்ணி பண்றவங்களும் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. கம்மியாகும் பார்த்தா போவேன்னு அதிகமா தான் ஆயிட்டு வைத்தியம். அதான் இன்னும் பாத்ரூம் போனதெல்லாம் எடுத்து ஃபேஷியலும் பண்ணி போடுவாங்க போல இருக்கு. விட்டா மனுஷங்க கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டாங்க. ஆனா இந்த தண்டவாளத்துக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்